அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. 5 நேர தொழுகையை பற்றி நான் உங்களுக்கு எல்லோருக்கும் பைஅத் நேரத்தில் கூறியிருக்கிறேன். காலையில் எழுந்து தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதுங்கள் என கூறியிருக்கின்றேன். ஓதிவிட்டு நமக்கோ தாய் தந்தையருக்கோ ஹதியா சமர்ப்பணம் செய்யலாம். ஃபர்லான சுபஹ் தொழுகையில் தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதுவதை ஃபர்லு போல ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்லான சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கப்புறம்தான் மற்ற வேலைகளுக்கு நீங்கள் போவதை வைத்து கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகை கலாவாகாமல் தொழ வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். அதேபோல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எனும் கலிமாவுடைய உட்கருத்தை, அதாவது தாற்பயமான கருத்தையும் நாங்கள் உணர்ந்து அதன்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று ஒரு பகுதியார் கூறுகிறார்கள் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று. இதை கேட்கும்போது ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கூறிக்கொள்ளும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் என நினைக்கிறேன். இருந்தாலும் நாம் அந்த வகையான எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு நடப்பது மிகவும் தவறான காரியமாகும். அல்லாஹ்விற்கு ஷிர்க் இணை வைக்கிறதாகும். ஆனதாலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஷிர்க்கிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். சங்கைமிகு ஷேഖநாயகம் குத்புஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து